ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு ஒரு வேலையை வேகமாக செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒர்க்ஸ் 3 times as fast as B, able to complete a task in 24 days. is less than the days taken by B. Find the time in which they can complete together. இந்த சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், யார் திறமையானவர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஆனவர் வந்து பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாராம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஏ காட்டிலும் ஏவை தான் திறமையானவர். இப்போ பி வந்து 3 நாளில் ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து அதை ஒரே நாளில் செஞ்சிருவார். ஏன்னா திறமையானவர். அவர் 3 நாள் எடுத்துகிட்டு ஒரு நாள் தான் எடுத்துப்பார். இதுதான் கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக. பி தானே இப்போ அதிகமாக எடுத்துக்குவாங்க. அவங்க தான் அதிகமான நாட்கள் எடுத்துக்குவாங்க. அதோட 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பியிலேருந்து ஏ பண்ணிங்கன்னா 24 நாட்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த கிவன்லேருந்து டேட்டாவில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பி வந்து 3ஏன்னு தெரியுது. கரெக்டாக இப்போ இவர் ஒரு வேலை ஒரு நாள் போட்டிங்கன்னா இது 3 நாள் கிடைக்குதா ஏக்கு? அப்போ பி வந்து 3ஏன்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், 3A மைனஸ் ஏ வந்து பி இருக்கிற இடத்துல 3A போட்டுக்கிறேன். 24 days. அப்போ 2A வந்து பார்த்திங்கன்னா 24. அப்போ ஏ வேணா 24 / 12 24/2 அப்போ 12ன்னு கிடைக்கும். அப்போ வந்து ஏ வந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா பி வந்து 36 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். அப்போ பி வந்து 36 நாளில் முடிப்பார் ஒரு வேலையை. ஓகேவா? அப்போ ஒர்க்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 days ஒர்க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஏவோட ஒரு நாள் வேலை அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க்கு 1/12ன்னு கிடைக்கும். பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பியோட ஒரு நாள் வேலை 1/36ன்னு கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 2 பேர் சேர்ந்து முடிக்க ஆகும் டைம். அப்போது ஏ ப்ளஸ் பியோட 1 day ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இது 2 ஆட் பண்ணலாம். 1/12 + 1/36 கரெக்டாக? அப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா இது 3 times. அப்போ 3 + 1 4/36ன்னு வரும். அப்போது இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 1/9ன்னு வரும். அப்போது கீழே இருக்கிறதா நாட்கள்லாம் எடுத்துக்கணும். அப்போது 9 days அவங்க முடிப்பாங்க. ஓகேவா? ஏன் புரியுதா? நம்ம 12 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னா அந்த 12 கீழே கொண்டு வந்துடுறோமா? அப்போ கீழே இருக்கிறதா எப்போயுமே நாட்களாக வரும். ஓகேவா? அப்போ கீழே இருக்கிறதா நாட்கள்.